ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே மிக அழகாக பாடுகின்ற வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். இதனுடைய 1-2 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதக்காரன் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரிடத்தில் பாடுகின்ற ஒரு பாடல். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இன்று நாம் தியானிக்க போகின்ற செய்தி தேவனுடைய இன்பமான வாசஸ்தலம். தேவனுடைய இன்பமான வாசஸ்தலம். இந்த உலகத்திலே மனிதனுக்கு இன்பம் கொடுக்கக்கூடியவைகள் ஏராளமானவைகளாய் இருக்கின்றதை உலகத்திலே மனிதர்கள் பல விதங்களில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய இன்பங்கள் பல விதங்களில் இருக்கின்றன. ஆனால் சங்கீதக்காரன் இங்கே ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இந்த சங்கீதத்திலே 3 முக்கியமான பெயரை சங்கீதக்காரன் கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 84:1 ஆண்டவரை பார்த்து உமது வாசஸ்தலம் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் உம்முடைய வீடு என்று சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். 4வது வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒரு பெயர் உம்முடைய வீடு. 3வது 84ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அப்போ ஆண்டவருடைய ஆலயம் ஆண்டவருடைய வாசஸ்தலம் என்று பார்க்கிறோம். 2வது ஆண்டவருடைய வீடு என்று பார்க்கிறோம். அடுத்தது தேவனுடைய ஆலயம் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் கூட சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்ன எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவருடைய வீடு என்பது தேவனுடைய ஆலயம். புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரை கூடி ஆராதிக்கின்ற தேவனுடைய சபை தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறதை நம்மால் கவனிக்க முடியும். 1 தீமோத்தேயு அதனுடைய 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நீங்கள் கவனித்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவனுடைய வீடு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்போ நாம் இப்பொழுது கூடி ஆராதிக்கின்ற இந்த சபைக்கும் ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெயர், இது தேவனுடைய வீடு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானா பழைய ஏற்பாட்டிலே கட்டப்பட்டதான ஆலயங்களுக்கும் தேவனுடைய வீடு என்று பெயர். புதிய ஏற்பாட்டிலே கட்டப்பட்டிருக்கிற இந்த சபைக்கும் தேவனுடைய வீடு என்று பெயர். புரிந்து கொண்டவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொன்னேன்னா, இன்றைக்கு அநேகருக்கு புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயம்னு ஒண்ணு கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு குரூப் தேவையில்லாம பேசிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் வசனத்துல உங்களை தெளிவுபடுத்துகிறதுக்கு தான் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்தேன். புதிய ஏற்பாட்டிலும் நாம் கூடி ஆராதிக்கின்ற இந்த சபைக்கு பெயர் தேவனுடைய வீடு. ஆமென் சொல்லலாமா? இந்த பில்டிங்க்கு பெயர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க. இந்த பெதஸ்தா ஏஜ் சர்ச் என்னது சொல்லுங்க பாப்போம். நீங்க கூடி இருக்கிற இடம் என்ன இடம்? அப்ப நீங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது எந்த உணர்வோட வரணும்? சத்தமா சொல்லுங்க.
தேவனுடைய வீடு. கொஞ்சம் கூட அழுத்தி சொன்னா அப்பா அம்மாவுக்கு வீடு. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அப்பா அம்மாவுக்கு வீடு இல்லையா, தாய் தகப்பனுடைய வீடு அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி நான் சொல்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கும் சொல்றேன். தாய் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போறது மாதிரி வரக்கூடாது, தாய் வீட்டுக்கு போறது மாதிரியே வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தாய் வீட்டுக்கு போகிற மகிமை யாருக்கு தெரியும்னா சகோதரிமாருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஆமா, அவங்களை நீங்க கொஞ்சம் பரிசோதனை பண்ணீங்கன்னா தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா வீட்டுக்கு போமான்னு கேட்டு பாருங்களேன். அது வரைக்கும் 1.5 மணி நேரமா சாரி கட்டுற ஆளு அன்னைக்கு 15 நிமிஷத்துல கட்டுவா. அல்லேலூயா. அன்னைக்கு சோத்திரம் மேக்கப் ரூமை விட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்ன வராத ஆளு அன்னைக்கு மட்டும் 5 நிமிஷத்துல கிளம்பி வந்துருவா. வெளியே நின்னுட்டு இன்னும் ரெடி ஆகலையான்னு நம்மள ஓட்டுவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் 2 வீலர்ல போறோம்னா 2 வீலர் ஸ்டார்ட் பண்றோமோ இல்லையோ பார்ட்டி மேல ஏறி உட்கார்ந்து ஆகும். தோத்திரம் காரா இருந்தா பின்ன சொல்லவே வேண்டாம், அதுக்கு மிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அம்மா வீட்டுல இருந்து கிளம்புவோமான்னு கேட்டா இருங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிளம்பலாம். 1/2 மணி நேரம் தாண்டணும். நேரம் நீ சொன்ன மாதிரி 1/2 மணி நேரம் தாண்டியாச்சு போமா. இல்லை, எனக்கு அப்பா இப்ப வருவேன், கொஞ்சம் கூட பொறுத்துக்கிடுங்க. எவ்வளவு தூரம் பபிள் காம் மாதிரி இழுக்க முடியுமோ இழுத்து 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 ஒரு 4 மணி நேரத்துக்கு பரவுதா என்ன செய்யும், வண்டி கிளம்பும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரிமார் உண்மைதான் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. உங்க திறந்த மனதிற்காக கர்த்தருக்கு தோத்திரம். பத்தியலா, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போற ஸ்பீடு ஜாஸ்தி, மாமியார் வீட்டுக்கு வர்ற ஸ்பீடு குறைவு. இப்ப சொல்லுங்க, சபைக்கு மாமியார் வீட்டுக்கு வாரது மாதிரி வரீங்களா, அம்மா வீட்டுக்கு வாரது மாதிரி வரீங்களா? அம்மா வீட்டுக்கு வாரது மாதிரின்னா 9 மணிக்கு சர்வீஸுக்கு கரெக்டா வருவீங்க. மாமியார் வீட்டுக்கு வர்றேன்னா 10 மணிக்கு வருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமே. இன்று முதல் இது தேவனுடைய வீடு என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருப்பதாக. அல்லேலூயா. சும்மா இஷ்டம் போல வரக்கூடாது, ஓடோடி வர வேண்டும். சங்கீதக்காரன் அதை ஆச்சரியமாய் சொல்லுகிறார். எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னா மகிழ்ச்சி வரமாட்டேங்குது. வேற எங்க பீச்சுக்கு போவோம்னா மகிழ்ச்சி வருது, ஹோட்டல்ல தின்ன போவோம்னு சொன்னா மகிழ்ச்சி வருது, கல்யாண வீட்டுக்கு போவோம்னா மகிழ்ச்சி வருது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னா மகிழ்ச்சி இன்னைக்கு நிறைய பேருக்கு வரல. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வீட்டுக்கு போவது அதிக மகிழ்ச்சியாய் காணப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு இன்று ராத்திரி பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏன் கர்த்தருடைய ஆலயம் இன்பமான வாசஸ்தலம்? அல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய ஆலயம் ரொம்ப மகிழ்ச்சியான இடம்? இந்த ஆலயத்தை நாம் இன்றைக்கு கொஞ்சம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்று பேசப்படுகிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் ஆலயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம் நடக்க ஆண்டவர் கிருபை தந்தருள்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய வீட்டினுடைய சிறப்பு என்ன? ஏன் இந்த வாசஸ்தலத்தை நாம் இன்பமானது என்று ஆண்டவருடைய வேதத்தில் படிக்கிறோம்? முதலாவது, ஆண்டவருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கின்ற ஒரு இடம்தான் ஆண்டவருடைய வாசஸ்தலம். வாசிங்கள் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 29வது வசனம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 29வது வசனம். Praise God. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும்
இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் என்கிற தேவனுடைய மனிதர் அவர் ஆலயத்தை கட்டி முடித்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஒரு பெரிய ஜெபம். அந்த ஜெபத்திலே அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய கண்கள் இரவும் பகலும் இந்த இடத்துல திறந்திருப்பதாக. ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தார். நீ கேட்டபடியே அதை செய்தருளினேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்திலே செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நல்லா கவனிக்கணும். இனி நான் சொல்ல போகிற நிறைய காரியங்கள் சாலமோனுடைய ஆலயத்திலே அவர் பண்ணின சில முக்கியமான ஜெப குறிப்புகளை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் பேச போகிறேன். மனசுல வச்சுக்கிடணும். அவர் ஆண்டவரிடத்தில் அடுக்கடுக்காய் வைத்த எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்றார், நீ பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ சாலமோனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த விருப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு மிக மிக பிரியமானதாய் செம்மையானதாய் இருந்தபடியால் அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் சொல்றார், நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு நான் பதில் அருளினேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் முதலாவது அவர் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்து இருப்பதாக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த பெதஸ்தா ஏஜி சபையின் மேல் கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் பதிக்கப்பட்டிருப்பதாக, திறந்திருப்பதாக. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் கரம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். ஆண்டவருடைய கண்கள் ஆலயத்தில் திறந்திருக்குமானால் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய கண்கள் திறந்து பார்த்து கொண்டிருக்கும். உங்களுடைய கண்ணீரை கர்த்தருடைய கண்கள் கவனித்து பார்க்கும். எந்த சூழ்நிலையோடு நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்பதை கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். இந்த இடத்திலே மனிதனால் காண முடியாத அனைத்து சூழ்நிலைகளையும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் வாழ்க்கையிலே கண்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய நிலைமைகளை ஆண்டவர் காணுகிறதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனுடைய இருதயத்தையும் ஆண்டவர் பார்க்கிறவர். கர்த்தருடைய கண்கள் மனிதனுடைய இருதயத்தில் விழுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட ஆலயத்தில் நீங்கள் வந்தால் அடுத்த மனிதர்களின் மேல் உங்கள் பார்வை போகாது. உங்களை பார்க்கிற கர்த்தருக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுக்க துணிவீர்கள். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் சொன்னார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். ஆகவே அந்த பர்வதத்துக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப நல்லா கவனிக்கணும். ஆலயத்தின் மேல கர்த்தர் கண்ணை வச்சிருக்கிறார்னா நீங்க உள்ள வந்து வருகிற சூழ்நிலை, வந்து உட்கார்ந்து இருக்கிற அனுபவம், என்ன பேசுகிறீங்க, என்ன சூழ்நிலையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதையெல்லாம் கர்த்தருடைய கண்ணு பார்க்குமா பார்க்காதா? நான் அடிக்கடி சொல்றேன், இப்பவும் சொல்றேன், தேவாலயத்தில் வந்து உட்காருவதே பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனாலதான் முற்காலத்து பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாயாவது வந்து எங்க உட்கார்ந்து இருப்பாங்க, ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து இருப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆலயத்தில் வந்து இருப்பதே பாக்கியம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தில் வந்து உட்காருவதே பெரிய பாக்கியம்.
ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறதாக இருக்கிறது. ஆகவே தான் யார் என்னை குறித்து என்ன நினைத்தால் என்ன என்பது என்று சொல்லி அன்னாள் ஆலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள். அவளுடைய மன விசாரத்தை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவளுடைய வேதனையை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவளுடையதான மன கிளேசத்தை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவளுடைய கண்ணீரை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவளுடைய நிலைமைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் அந்த நாளிலே தானே கட்டளையிட்டார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் ஆலயத்தில் வருகிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய கண்கள் கண்டு அவருக்கு என்ன தேவையோ அவைகளை எல்லாம் இந்த ஆலயத்திலே ஆண்டவர் தாராளமாய் கட்டளையிட்டு கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள பரலோக தேவன் கிருபை பாராட்டுவாராக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தீமை செய்கிற ஆளையும் கர்த்தருக்கு கண்ணு காணும், நன்மை செய்கிற ஆளையும் கர்த்தருடைய கண்ணு காணும். ஆமென். அதனாலதான் எசேக்கியா தன்னுடைய பிரச்சனை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு காண்பித்தார். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அசீரிய ராஜாவினுடைய கையிலிருந்து நிருபத்தை வாங்கி ஆலயத்தில் கொண்டு விரிச்சுக்கிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீரே இதை பாரும், நீரே இத பாரும். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க பிரச்சனைய மனுஷனுகிட்ட விவரிச்சு காட்டுறதை நிறுத்திட்டு ஆலயத்துல கொண்டு வந்து விவரிச்சு காட்டுங்க. ஆலயத்துல நீங்க விவரித்து காண்பித்தால் அங்கே இருந்து உங்களுக்கு பதில் கட்டாயம் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவனுடைய கண்கள் இங்கே பதிக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய இருதய விசாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏலியால அன்னால புரிந்து கொள்ள முடியல. உங்களை எல்லாரும் புரிந்து கொள்வார்களா என்று கேட்டால் கட்டாயம் உங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களை புரிந்து கொள்ளல. உண்மைதான், நம்ம எல்லாரையும் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் சிலரை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினால் ஒழிய நம்ம யாருக்கு உள்ளத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சபைக்குள்ள எப்படிப்பட்ட டீலிங் இருக்கணும்னா அன்னாளுக்கும் ஏலிக்கும் இருந்த டீலிங் இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்னாள மாதிரி இருங்க. சொல்லு ஆச்சுமாவே சத்தமா கேட்கலையே, சத்தமா. அந்த சேர்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் உங்க பொன்னான வாயை கொஞ்சம் திறந்து சத்தமா சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஏலிய மாதிரி இருக்கணும். சில நேரம் நமக்கு சில ஆளுகளை விளங்க முடியாது. நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, அவங்கள விளங்காத்த உடனே நமக்கு விளங்கின மாதிரி அவங்கள சொல்லிடுவோம். அதாக்கும் பிரச்சனை. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஏலி அப்படிதான் கணக்கு போட்டாரு. எல்லாரும் குடிச்சிட்டு வர்ற மாதிரி இவளும் என்ன செஞ்சிருக்கிறா, குடிச்சிட்டு வந்திருக்கா. பார்த்தார், வா இந்த வழியாத்தான வெளியே போவ, வா உன்னைய பார்த்துக்கினேன். இவர் அங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஜோம் பண்ணும் போது ஏலிக்கு கவனத்தை பார்க்கணும். அவன் வாயையே பார்த்துட்டு இருந்தான். யார பார்த்துட்டு இருந்தானா? வாயே பார்த்துட்டு இருந்தான். எப்படி பயங்கரமான ஒரு பாஸ்டர், என்ன இவ என்ன சொல்லுதான்னு வாயே கவனிச்சிட்டு இருந்தா. இன்னொரு ரகசியம் சொல்றேன் பாருங்க, வாயையே கவனிச்ச பிறகு அவளுக்கு ஜெபம் விளங்கல. அல்லேலூயா. எவ்வளவுதான் உன்னிப்பா கவனிச்சாலும் சில ஆளை நம்மால விளங்க முடியாது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இவன் நினைச்சா எல்லார மாதிரி இந்த பொம்பளையும் நல்லா குடிச்சுக்கிட்டு வந்திருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறா, உளறிட்டு இருக்கிறா. வந்த உடனே எதுக்கு வந்த, என்ன பிரச்சனை, ஏன் அழுத, மும்புடு நேரம் என்ன பண்ணுன, இந்த கேள்வி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு தோணுனதை சொல்லிட்டார் அந்த ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசாரிச்ச பிறகுதான் பதில் சொல்லணுமே தவிர நமக்கு தோணுது மாதிரி என்ன செய்யப்படாது, பதில் சொல்ல கூடாது. நேர டைரக்ட் டீலிங். நீ எந்த மட்டும் பிரித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. உண்மையில சொல்றேன், நம்ம யாராவது இப்படி சொல்லி இருந்தோம்னு வச்சுக்கிடுங்க, சபையே காலி ஆயிரும். அல்லேலூயா. நான் அன்னாளா இருக்கணும்னு சொன்னதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? இனியாக்கும் சொல்ல போறேன். அப்படியெல்லாம் நீங்க இருந்தா உங்க பாஸ்டர் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பார். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் இருதயத்தையும் பாஸ்டரால விளங்க முடியாது. சொல்லுங்க. அல்லேலூயா.
விளங்க முடியாது. இப்போ விளங்காம லபக்குன்னு வாயை விட்டுட்டாரு தாத்தா. யாரு? ஏலி தாத்தா வாயை விட்டுட்டாரு. நீ குடிகாரின்னு போட்டுட்டாரு பப்ளிக்கா. இந்த அம்மா இல்ல, நான் எவ்வளவு வைத்தறிச்சல்ல வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், என்ன குடிகாரி நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தே என்ன செய்யல, உண்டாக்கல. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அவளை புரிஞ்சுக்கிடாத உடனே அண்ணாள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படி அல்ல என் ஆண்டவனே. எப்படி? பக்கத்துல பா சொல்லுங்க, புரியாதத புரிய வைக்கிறது தான் நம்முடைய வேலை. அவங்கள நம்ம தப்பா பேசக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்படி அல்ல என் ஆண்டவனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சூழ்நிலைய சொல்றா. நான் மிகுதியான மன கிளேசத்தினால நான் இவ்வளவு நேரம் வெகு நேரமாய் விண்ணப்பம் பண்ணினேன். இப்போ ஏலிக்க மேட்ட அந்த சூழ்நிலையை சொல்ற பாருங்க. இப்போ வாயை திறந்து நான் இப்படித்தான் சொன்னேன்னு சொன்ன உடனே ஏலி அதுல நின்னுட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அப்படியா, நீ என்ன ஜெபம் பண்ணினேன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒன்ன மட்டும் நான் சொல்றேன், நீ என்ன விண்ணப்பத்தை இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டியோ அதை அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நல்லா கவனிக்கணும். அவளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருதயம் அவனுக்கு இல்லாவிட்டாலும் அவன் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராக இருந்தார். உங்களை பற்றி ஆண்டவர் சில நேரங்களில் எங்களுக்கு வெளிப்படுத்தாம உங்களை சில நேரம் நாங்க புரிந்து கொள்ள முடியாட்டாலும் உங்க சூழ்நிலைகளை நீங்கள் எங்களுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் பரிசுத்த நிரம்பி கர்த்தர் உனக்கு இந்த காரியத்தில் ஒரு மாறுதலை தருவாராக, ஒரு அற்புதத்தை செய்வாராக, உனக்கு ஒரு விடுதலை இதிலே வருவாராக என்று நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் சிரசின் மேல் பலிக்க வைக்க இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் ஊழியனை கர்த்தர் பயன்படுத்த வல்லவர் என்று விசுவாசிக்கிற ஜனம் நல்ல சத்தமா நல்லா தட்டி ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற தேவ மனிதன் உங்க ஆலயத்தில் நின்று பேசுகிற வார்த்தைகளை உங்க தலையின் மேல பலிக்க பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் மேல் கூறப்படுகிற ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பலிக்க பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுடைய பிள்ளைகளே, இப்ப இங்க ஒரு காரியம் என்னன்னா, என்ன ஜெபம் பண்ணுனான்னு சொல்லி ஏலிகிட்ட என்ன செய்யல, சொல்லல. கவனிக்கணும். அவ என்ன ஜெபம் பண்ணுனான்றத கர்த்தருடைய கண்ணு கவனிச்சு பார்த்துட்டு இருந்தது. அவ கேட்டா எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தரணும். என்ன பிள்ளைய தரணும்? அவ இருதயத்துல பேசினத கர்த்தருக்கு காது கேட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்றேன், தேவாலயத்தில் வந்து நீ வெளியே பேச முடியாத அளவுக்கு உன் உள்ளத்துல குமுறுகிற குமுறல்களை கூட பரலோகம் கேட்டு வெளிப்படையா பதில் தரும்னு விசுவாசிக்கிறவங்க உண்டுன்னா ஆண்டவருக்கு ஆலயத்தில் இருந்து ஒரு நிமிஷம் கைகொட்டி, ஒருவேளை இந்த ராத்திரி வேளை உன்னால வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை உன் உள்ளத்துல இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்பொழுதும் அந்த கண் உன் இருதயத்தை பார்க்கிறது, உன் இருதய வியாகுலங்களை பார்க்கிறது, உன் இருதயத்தின் சங்கடங்களை பார்க்கிறது, உன் இருதய கவலைகளை பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் அவைகளை பார்த்து இன்றைக்கு உனக்கு ஒரு மாறுதலை, இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலையை, ஒரு வித்தியாசத்தை இந்த ராத்திரியிலும் கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த 26வது சபை நாளிலே கர்த்தருடைய கண் உன் இருதயத்தின் மேல் விழுகிறது. உன்னை அவருடைய கண்கள் பார்க்கிறது. உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவருடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது என்றால், முதலாவது கர்த்தருடைய கண்ணு அந்த வாசஸ்தலத்தின் மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மை பார்க்க விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது, நம்மை விட்டு அவர்கள் பார்வையை அவர்கள் விலக்கி வைக்கும் பொழுது, நாம் வருகிற அந்த நிலைமையிலே அவர்கள் திரும்பிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய வருகையை ஒவ்வொரு நேரமும் கவனம் செலுத்தி பார்க்கிற ஒரு கண் பதிக்கப்பட்டிருக்கிற இடம்தான் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்போ ஆண்டவருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கிற ஒரு இடம்தான் கர்த்தருடைய ஆலயமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக, ஏன் இந்த வாசஸ்தலம் இன்பமானது? 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இரண்டாவது, ஆலயம் ஏன் இன்பமான வாசஸ்தலம்? அது மனிதர்களை மன்னிக்கிற இடமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் அறிக்கையிடுகிற நம்முடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆலயத்தில் மட்டுமல்ல, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் மன்னிக்கிறவர் எல்லா இடங்களிலும் இருந்து நாம் அறிக்கையிட்டாலும் அவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் ஆலயத்திலே ஆண்டவருடைய வசனங்களை பேசும் பொழுது நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் வசனங்களின் மூலமாக உணர்த்துவார். வசனங்களின் மூலமாக நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டுவார். வசனத்தை ஒழுங்காக பேசினால் வசனங்கள் நம்மை கட்டாயம் குத்ததான் செய்யும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனம் பேசினா குத்தும். சொல்லுங்க சத்தமா, வசனம் பேசினா குத்தும், கதை விட்டா குத்தாது. அல்லேலூயா. வசனம் பேசினா குத்தும். அப்போ வசனம் பேசினா குத்தும்னா என்ன செய்யணும்? திருப்பி நீங்க எங்களை குத்தணுமா? அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் விசுவாசிகள் எல்லாம் வசனம் குத்துனா திருப்பி நம்மளை குத்தி விட்டுறாங்க. யோ, எங்களை பார்த்து நீ இப்படி பேசுன. அது என்னவோ தெரியல, சில நேரம் சில ஆட்களுடைய குறைவுகளை பேசும்போது அவங்க பக்கமாகவே எங்க கண்ணை திருப்பி விட்டுறாங்க. அது அவருக்கு வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு வசனம் நம்மளை குத்திச்சுன்னா ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், அந்த குறைவுகளை உங்க வாழ்க்கையில உணர்ந்து ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே இதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கணும், இதன்படி என்னுடைய வாழ்க்கையில நான் தவறு செஞ்சிருக்கேன்றதை ஒத்துக்கிறேன், என்னை மன்னிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க அறிக்கையிட்டு அந்த தவறு இனி என் வாழ்க்கையில வராதபடி காத்துக்கொள்ளும்னு ஜெபம் பண்ணனா, அதுக்கு பிறகு எந்த ஆளு அந்த வசனம் பேசினாலும் அது நம்மிடத்துல குத்தவே குத்தாது. வசனத்துக்கு மனம் பொருந்தாம நம்ம நழுக்கி விடுற ஆளா இருந்தா, உண்மையில சொல்றேன், எத்தனை பேர் பேசினாலும் அத்தனை தடவை அந்த வசனம் நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும், நம்ம மனம் திரும்புகிறது வரைக்கும். அல்லேலூயா. அப்போ பிரசங்கங்களிலே ஆண்டவர் சில நேரம் நம்மோடு சில காரியங்களை குத்தி காட்டுவார், நம்மை உணர்த்துவார். அந்நேரம் என்ன செய்யணும்னா, வசனத்துக்கு நம்மை அப்படியே அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கோரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். ஆலயம் நம்மை மன்னிக்கிறதான இடமாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு ஒரு உவமையை கூட சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 10, 11, 12 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அடியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆயக்காரன மாதிரி ஜெபம் பண்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசேயன மாதிரி ஜெபம் பண்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டுக்கும் கை வைத்த மாட்டோம். ஏன்னா நம்ம எந்த பட்டியலில் இருக்கோம்னு நமக்கே தெரியாது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள பரிசேயனுக்கு ஜெபம் இருக்கான்னு இப்ப நான் காட்டித்தாரேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து முழங்கால் போட்ட உடனே, ஆண்டவரே பல ஆயிரம் பேர் இப்பொழுது ஆஸ்பத்திரியில இருக்கும் பொழுது என்ன மட்டும் சுகமா? இது யாருக்கு ஜெபம்? யாருக்கு ஜெபம் சொல்லுங்க. பரிசேயனுக்கு ஜெபம். பரிசேயன் அப்படியாக ஜெபம் பண்ணனா, அவன மாதிரி இல்ல, இவன மாதிரி இல்ல, அவன மாதிரி நான் நடக்கல, இவன மாதிரி நான் நடக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தவனை கம்பேர் பண்ணி உங்களை பேசுறதுக்கு பைபிள்ல எங்கேயுமே இடம் கிடையாது. வந்தியடா, என்னை இதுவரைக்கும் காத்தீரே ஆண்டவரே, நன்றி. நீர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை வாழ வைத்த தயவுக்காக நன்றி. வாழ்வற்ற என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கும் கர்த்தருக்கும் என்ன, அதை மட்டும்தான் பேசணுமே தவிர உன்னையும் அடுத்த ஆளையும் கம்பேர் பண்ணி அவனை தாழ்த்தி உன்னை மட்டும் உயர்த்தி ஆண்டவருக்கு முன்னால பேசினா அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை அப்படி ஜெபம் பண்ணியிருந்தா இன்னையிலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இனி அடுத்தவனை கம்பேர் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் என வாயிலிருந்து வராது. ஆண்டவரே, என்ன நீர் எப்படி நடத்துகிறீர் அதை மட்டும் நான் உணர்ந்து உம்மை துதிக்கும் இருதயத்தை எனக்கு தருவீராக. இரண்டாவது, அடுத்தவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல எரிச்சல் பட்டு நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணப்படாது. அதையும் கர்த்தர் விரும்ப மாட்டார். அவனுக்கு மட்டும் அது இருக்கு, இது இருக்கு, எனக்கு இல்ல ஆண்டவரே, அவனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறீர், எனக்கு தரல. ஆண்டவர் அவனுக்கு இருக்கிறத பார்த்து நீங்க கேட்கறதுக்கு எங்கேயும் வாய்ப்பு கிடையாது. உனக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதை மட்டும்தான் கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தவனை கம்பேர் பண்ணி எந்த காரியத்தையும் நீங்க தேவ சமூகத்தில் கேட்க கூடாது. உங்க மனதுக்கு என்ன தேவை அதை தான் கர்த்தரிடத்தில் கேட்கணுமே தவிர அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுனா கர்த்தருடைய பார்வையில் அது குற்றம். அல்லேலூயா. பரிசேயன் பெருசா பேசினான், அவன மாதிரி இல்ல, இவன மாதிரி இல்ல, என் சம்பாத்தியத்துல எல்லாம் என்ன கொடுக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. சம்பாத்தியத்துல எல்லாம் என்ன கொடுக்கிறேன்? தசமபாகம் கொடுக்கிறேன். ஆண்டுடைய ஊழியர்களுக்கு சொல்றேன், தசமபாகத்தை குறித்து பிரசங்கம் பண்ற நம்ம 50 பேரும் மரியாதையா தசமபாகம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரன் தசமபாகம் கொடுக்க முடியாதுன்னா தசமபாகத்தை பத்தி பிரசங்கமே பண்ணப்படாது. அல்லேலூயா. உண்மைதானே பாஸ்டர்யா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் தசமபாகத்தில் தெளிவா இருக்கிறாரா? வாரத்தில் 2 நாள் என்ன செய்யறாரா? 2 தரம் என்ன செய்கிறாரா? 2 டைம் உபவாசிக்கிறாரா? ஆமா. அவைகளை போல் இல்லாததற்காக தோத்திரம். இந்த ஆயக்காரனை பாருங்க, போனா எவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, பாவி ஆகிய என் மேல கிருபையாயிரும். ஆண்டவர் பிரேயருக்கு ரிசல்ட் கொடுக்கிறாரு. அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும், அடுத்தவனுக்கு வேலையில தலை போடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவானவர் இந்த அடுத்த ஆளுக்கு விஷயத்துல தலை போடுகிறத நிறைய இடத்துல நறுக்கி நறுக்கி பேசியிருக்கிறார். பாத்தீங்களா? உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை நீ உணராம உன் சகோதரன் கண்ணுல இருக்கிற துரும்ப பார்க்கிறது என்ன சொல்லிட்டு சொல்றாரு. முதல்ல உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை எடுத்து வெளியே போடு, அப்புறம் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க வகை பார்ப்பாய். பேதுருவை பார்த்து சொல்றார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை என்ன செய்,
சிறப்படுத்து. நம்மளே இப்படியாக்கம் போறோம். இப்ப அடுத்தவனை நம்ம சிறப்படுத்துறதுக்கு பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், முதல்ல நீ என்ன செய், சிறப்படு. நம்மளை சரியாக்குறதுக்கு வழி உண்டா, அதை நம்ம முதல்ல தேடுவோம். நம்ம பரிசுத்தமாகிறதுக்கு வழி உண்டா, அதை பார்ப்போம். அடுத்தவனுக்கு குறைய நம்ம பேசுறதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு வழியை பார்ப்போம். அதனாலதான் தாவீது ஒரு பெரிய கேள்வி கேட்டார், தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? இந்த கிருபை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய பிழையை உணர்கிறது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியமா இருக்கிறது. அந்த குறையை உணர்ந்து நீங்க தேவ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். ஆண்டவர் சொன்ன உவமையிலையும் அந்த ஆலயத்தில் போன போது அந்த ஆயக்காரனை ஆண்டவர் மன்னித்தது போல இன்றைக்கு இந்த ஆலயம் அநேகருடைய பாவ மன்னிப்புக்கு ஏதுவான ஒரு இடமாக கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. இங்கே பண்ணப்படுகிற பிரசங்கங்கள், இந்த ஊழியத்தின் மூலமாய் செய்யப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தைகளினுடைய பிரசங்க காரியங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே வாழ்கிற மனிதர்களுடைய பாவ மன்னிப்புக்கு ஏதுவாக மாறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தைகளை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற மனிதர்கள் பாவ உணர்வடைந்து பாவ மன்னிப்பை பெறுகிறதற்கு இந்த ஆலயத்தை கர்த்தர் ஒரு முகாந்தரமாக இந்த நாளில் இருந்து அதிகமாய் கர்த்தர் மாற்றுவாராக என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படியே கர்த்தர் அதை செய்வாராக. அப்ப ஆலயம் ஏன் இன்பமான வாசஸ்தலம்னா, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறதான இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அது இன்பமானதுன்னு என்ன கேட்கிறீங்களா? 45 வருஷத்துக்கு முன்னால வந்த தப்ப இன்னைக்கும் மன்னிக்காம நம்மளை இருதயத்துல வச்சு வேதனைப்படுத்துகிற மனிதர்கள் வாழுகிற இந்த உலகத்திலேயாக்கும் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளுக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றேன். யாருக்கு மேல கசப்பு இருந்தாலும் இந்த ராத்திரியோட மன்னிச்சிடணும். யார் மேலேயும் கசப்பு இல்லைன்றவங்க ஒரு அல்லேலூயா. விச ஊசி. அல்லேலூயா. யாருக்கு மேலே எனக்கு கசப்பு இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாய்ப்பில்லை. யாரையுமே என் இருதயத்தில் நான் மன்னிக்காம வைக்கல, எல்லாரையுமே மன்னிச்சுட்டேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. கை உயர்த்தி சொன்னா தானே தெரியும். தோத்துரும். சிலருக்கு அவன் பண்ணினதுக்கு நான் மன்னிக்க முடியுமா பாஸ்டர்? அவன் காட்டின வேலைக்கு நான் மன்னிக்க முடியுமா பாஸ்டர்? செத்தாலும் சாவனே தவிர அவன் சொன்ன வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன். மன்னிப்புக்கு யார் தெரியுமா ஸ்கேலு? ஸ்கேல் யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு. நீ பண்ணின எல்லா அட்டூழியத்தையும் முன்னால பின்னால எதுவும் யோசிக்காம ஆண்டவரே என்ன மன்னியும்னு சொன்ன உடனே இம்மிடியட்டா உன்னை மன்னிச்சு உனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார்ல, இதே போல மற்றவர்களுடைய தப்பிதங்களையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். இன்னொரு கசப்பான உண்மையை சொல்றேன். மற்றவருடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்காட்டா உங்க தப்பிதங்களை உங்கள் பரமபிதா மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால பிராக்டிக்கலா லைஃப்ல யாரை பத்தியும் மனத்துல கசப்பு வைக்க கூடாது. நம்மை பகைக்கிறவர்களா இருக்கட்டும், நம்மை தூற்றுகிறவர்களா இருக்கட்டும், நமக்கு விரோதமாய் வேலை செய்கிறவர்களா இருக்கட்டும், நம்மை பலவிதமான காரியங்களில் நமக்கு தீமையாகவே இருக்கிற மனிதர்களா இருக்கட்டுமே இருக்கட்டும், யாரா வேணும்னாலும் இருக்கட்டும், யாரை பற்றியும் மனசுல கசப்பு வைக்காத இருதயம் தூய்மையா இருக்கட்டும். பாக்கிய கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவன் விதைக்கிறதுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து விடுவார். நீ உனக்கு தேவை அவர்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுறணும். இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்க முடியலைன்னா இந்த இடத்துல இருந்து அறிக்கை இட்டுட்டு போ. ஆண்டவரே, எனக்கு தீமை செய்த இந்த மனிதர்களை நான் மன்னிச்சிடுறேன். எனக்கு விரோதமா இப்படி காரியங்களை செய்தவர்களை நான் மன்னிச்சிடுறேன். என் இருதயத்துல யாரை பற்றியும் கசப்போ வைராக்கியமோ விரோதம் எனக்குள்ள இருக்கவே கூடாது. ஆண்டவரே, அவங்க உங்களை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம். நீங்க மன்னிச்சுக்கலான்றதான் ஆண்டவர் பார்க்கிறார்.
அல்லேலூயா. சிலர் மன்னிக்க மாட்டாங்க, வைராக்கியமா இருப்பாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம பேசினா பேச மாட்டாங்க, நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி அபவுட் them. அவங்கள பத்தியே கவலைப்படக்கூடாது, அவங்க சாப்டர்லயே வரக்கூடாது. உங்க இருதயம் சுத்தமா இருக்கிறதா, அதை மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ மன்னிப்பு வெளிப்படுகிறதான இடம் கர்த்தருடைய ஆலயம். மூன்றாவது, தேவனுடைய ஆலயம் ஏன் மிகவும் இன்பமான வாசஸ்தலம்? தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிற இடம் கர்த்தருடைய ஆலயம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். 1 ராஜாக்கள் 8, 31, 32. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும் பொழுது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உமது அடியாரை என்ன செய்வீராக? நியாயம் தீர்ப்பீராக. கவனிக்கணும், தேவாலயத்தை சாலமோன் ராஜா எப்படி கொண்டு வரார்னா நியாயஸ்தலமாக கொண்டு வரார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்காக ஆலயத்திலிருந்து நியாயம் செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, உலகத்தில் உங்களுக்கு மனிதர்கள் பலவிதமான தீமைகளை செய்யலாம். நீங்க யாருமே மாம்சத்தில் எந்த தீமைகளையும் யாருக்கும் செய்யக்கூடாது. லூக்கா 18:1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம் அதுதான். ஆண்டவர் அங்கே ஒரு உவமை சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். வாசியுங்கள். ஒரு பட்டணத்திலே நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மரியாதவருமாய் இருந்து அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். பாருங்கள், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம். சரி, 7, 8 படிச்சிருங்க, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சரி, அப்போ ஆண்டவர் இயேசு தாமே இங்க மிக தெளிவாக ஒரு உவமையில சொல்லுகிறார். நமக்கும் நம்முடைய எதிராளிக்கும் இருக்கிறதான வழக்கில் ஆண்டவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். உலக மனிதர்கள் சொல்லுவாங்க, அரசன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லும் என்று. இங்கே ஆண்டவரும் மிக தெளிவா சொல்றார். எப்படி சொல்றார்? அவர் நீடிய பொறுமையோடு இருந்துதான் எல்லாருக்கும் நியாயம் செய்வார். உங்க பிரச்சனைகளுக்கு நீங்க ஜெபம் பண்ணின உடனே பதில் வரலன்றதுனால கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டார் என்று அர்த்தம் அல்ல. உங்க வேலை ஓயாம அந்த விதவை அந்த நியாயாதிபதியை தொந்தரவு பண்ணினது போல நீங்க தேவ சமூகத்தில் ஓயாம ஜெபம் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. ஆண்டவர் யார் தெரியுமா? அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி அவன் அவனுக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். கலாத்தியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே ஆண்டவருடைய மனிதனாகிய பவுல் மிக தெளிவாய் எழுதுகிறார். வாசியுங்கள். 6:6. கலாத்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல 7வது வசனமா தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்னு ஒரு வசனம் வருது பாருங்க. கலாத்தியர் 6வது அதிகாரத்துல தான் அந்த வசனம் இருக்கு.
7வது வசனம் படிங்க. மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், அதையே அறுப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை கட்டாயம் அறுப்பான். கவனிங்க, வேதம் முழுவதிலும் நீங்க கவனிச்சா எந்தெந்த கிரியைகளை யார் யார் செஞ்சாங்களோ அதற்கு அப்படியே அவர்களுக்கு ரிப்பீட் பதில் வந்தது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு ஈசாக்கை ஏமாத்தினாரு. உன் பேர் என்னப்பா? என் பேர் என்னது? ஏசா. நான் யார் இல்ல? யாக்கோபு இல்ல. அவருக்கு கண்ணு தெரியாதப்ப சொல்றாரு, சத்தமோ யாக்கோபுடைய சத்தம், கைகளோ ஏசாவினுடைய கைகள். ஆனா சகோதரிமாருக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன், வாழ்ந்தா ரெபேக்கால மாதிரி வாழணும். எங்க தடவி பாப்பான்னு கூட தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தவளாக்கும் ரெபேக்கா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமையல்ல அசத்தல் மன்னி அந்த அம்மா சமையல் பண்ணி கையில கொடுத்து விட்டது மூக்க தொலைச்சதுனால, நீ ஏசாவா இருந்தா என்ன, யாக்கோபா இருந்தா என்ன, நான் இப்ப என்ன செய்யணும்? தின்னணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவரு கொஞ்சம் அழகா ஈசாக்கை ஏமாத்தினாரு. கொஞ்ச நாள் தாண்டின உடனே 10 பயல்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு அழகான டவுல்ல ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அடிச்சு ஊத்தி கொண்டு வந்து, பாரு உன் மகனுக்கு வஸ்திரம் தானா, ஒரு காட்டு மிருகம் அவனை என்ன செஞ்சு போட்டுது? பீறி போட்டுது. கவனிக்கிறீங்களா? அண்ணனார அழ வச்சான். இப்ப இவன் அழுகிறான், ஐயோ யோசேப்பு. அடுத்தவனை நீ அழ வச்சா கட்டாயம் நீ ஒரு நாள் என்ன செய்வ? அழுவ. அடுத்தவனை ஏமாத்துனா கட்டாயம் ஒன்னையும் ஒரு நாள் என்ன செய்வாங்க? ஏமாற்றுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதோனி பேசேக் மற்ற ராஜாக்களுடையதான பெருவரலை என்ன செஞ்சா? வெட்டி தன்னுடைய மேஜையின் கீழே அவர்களை சாப்பிட வைத்தான். அதே போல அதோனி பேசேக்கு தேவ ஜனங்கள் செய்த போது அவன் சொல்லுகிறான், நான் எப்படி செய்தேனோ அதே போல் கர்த்தர் எனக்கு திரும்ப செய்தார். அல்லேலூயா. முன்கடன் கட்டாயம் பின்கடன். அல்லேலூயா. யாரையும் நம்ம பரியாசம் பண்ணக்கூடாது. நம்ம பரியாசம் பண்ணனா நம்மள பின்னால பரியாசம் பண்றதுக்கு காலம் வரும்ன்றதை மறக்க கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, பழுத்த இலை விழும்போது பச்சை இலை நின்று என்ன செய்யுமா? சிரிக்குமா. அதுக்கு தெரியல அடுத்த மாசம் நமக்காக்கன்னு. புரியலையோ? இத போலத்தான் வயசானவங்களை நம்ம பரியாசம் பண்ணுவோம், நமக்கு விளங்காது. நம்மளும் இனி கொஞ்ச காலத்துல அப்படித்தான் ஆக போறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அதனால நம்ம யாருமே அடுத்தவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அது தாவீதா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா மகனை உனக்கு கட்டாயம் தண்டனை உண்டு, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன், அதெல்லாம் இரண்டாவது. தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. அல்லேலூயா. ஆனா அவர் நேசிக்கிறவனுக்கு தண்டனை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதுவாக்கும் பிரச்சனை. வேற எல்லாவனுக்கும் ஒரு அடியும் சவுட்டும் கொடுத்து விட்டுருவாரு. இவனுக்கு அப்படி இல்ல. தெளிவா சொல்லிட்டாரு, பட்டைய உன் வீட்டை விட்டு என்ன செய்யாது? சொல்லுங்க. நீங்க அது நீ இத ஒளிப்பிடத்தில் செஞ்ச, ஆனா நான் அதை உன் வீட்டில் சூரியனின் வெளிச்சத்தில் நடக்கும்படி செய்வேன். பாத்தியடா? அது தாவீதா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நியாயம் நியாயம்தான். கர்த்தர் நியாயத்தை புரட்டுகிறவர் அல்ல. செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஆண்டவரே என்ன மன்னியும்னு சொன்ன உடனே அதற்கு பலன் தராமல் ஒன்ன விட மாட்டார். மன்னிச்சிருவார், பிள்ளையா வச்சிருவார். செஞ்சதுக்கு கூலி கட்டாயம் அனுபவிக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏறுது. அல்லேலூயா. தெரியாம பரியாசம் பண்ணி விட்டனே, தெரியாம அதை செஞ்சு விட்டனே, இதை செஞ்சு விட்டனே. ஆண்டவருக்கு தோத்திரம். செஞ்சதுக்கு கட்டாயம், விதைச்சது கட்டாயம் விளையும்.
ஒரு நாள் அறுத்தே ஆவணும், வாய்ப்பே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது நீதிமானா இருந்தாலும் சரி, துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீதி போறார். இங்க சாலமோன் அழகா சொல்றார், அவன் அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்ப்பீராக, குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாததான தேவன், பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறதான நியாயம் உள்ளதான நியாயாதிபதி. இன்றைக்கும் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்த மனிதர்களை குறித்து கவலைப்படுகிறீர்களா? நீங்க தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்க வழக்குக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நியாயம் கிடைக்கிற ஒரு பயங்கரமான நியாயஸ்தலம் நம்ம ஆராதிக்கிற கர்த்தருடைய தேவ சமூகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன், நீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது. மருமோளுக்கு விரோதமா மாமியார் செஞ்சாலும் சரி, மாமியாருக்கு விரோதமா மருமோ செஞ்சாலும் சரி, 2 பேரையும் விட மாட்டார். மாமியாருக்கு இருக்கிற 4 பல்லையும் கலத்தி எடுத்து விடுவார். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆனா சில மாமியார் எப்படி தெரியுமா, எனக்கு மொவா போற இடத்துல எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். நமக்கு வீட்டுக்கு வாரவா வேலைக்காரி, நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாலாவது பரவாயில்லை, வேலைக்காரி. தொடுவதெல்லாம் தப்பு, செய்யதெல்லாம் குற்றம். நீ இங்க காட்டுக காட்டலுக்கு எங்க விளையும்? சத்தமா சொல்லுங்க, அங்க விளையும். அங்க விளையும் போது அக்கம் ஜெப குறிப்பு, பாசரே எனக்கு மௌளுக்காக ஒண்ணு பிடிச்சு வச்சு ஜெபம் பண்ணணும். எங்க பிடிச்சோன்னு தெரியல பாஸ்டர், எப்படி ஜெபம் பண்ணணுமா? பிடிச்சு வச்சு. அது என்ன? அது மாமியார் கொஞ்சம் கடுனா, உனக்கு கடுப்பு மாறிச்சுன்னா அங்க உள்ள கடுப்பு மாறும். உன் கடுப்பை நீக்கிறதுக்காக அங்க ஸ்க்ரூ டிரைவரை ஸ்ட்ராங்கா போடுறாரு. விளங்குச்சோ? அல்லேலூயா. விளங்குனவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லு. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லு. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லு. நியாயம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய மனசு அறிந்து யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. அறியாம ஏதாவது நடந்ததுன்னா அதை தேவன் அறிவார். இவன் இருதய பூர்வமா செஞ்சானா பிசகாய் செய்தானா? நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா பிசகாய் செய்தவர்களுக்கு அடைக்கலப்பட்டனா. அல்லேலூயா. வேணும்னு செஞ்சவனை போட்டு தள்ளிடணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மக்களுக்கு சொல்றேன், தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? உலகத்துல நம்ம ஏழையா இருக்கிறதுனால நியாயம் கிடைக்காது. உலகத்துல நம்ம செய்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தப்பா தெரியும். நம்முடைய கிரியைகள் எல்லாம் அடுத்தவங்களுக்கு புரியாததாகவே இருக்கும். நம்மளை குற்றவாளியாகவே தீர்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பேசுகிறது குற்றம், நம்ம பார்க்கிறது குற்றம், நம்ம செய்கிறது குற்றம், நம்முடைய நடக்க குற்றம், நம்ம உட்கார்ந்து இருக்கிறது குற்றம், நம்ம வந்தது குற்றம், எல்லாமே குற்றமா இருக்கும். ஆண்டவர் யார் தெரியுமா? நமக்கு தக்கபடி நியாயம் செய்து நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறவர். விசுவாசித்தால் கைகொட்டி கர்த்தரை துதிக்கணும். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையில உன்னுடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். உன்னுடைய நீதியை வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுவார். உனக்கு நியாயம் நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் அழுதுபார், கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சுபார், கர்த்தருடைய சமூகத்திலே உன் பிரச்சனைகளை விவரித்து பார். கர்த்தர் நியாயம் செய்து உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் நீதி உள்ள நியாயாதிபதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நியாயம் கிடைக்கும் எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். உலகத்தின் கோர்ட்டுகள் நியாயத்தை புரட்டலாம், பரலோக கோர்ட்டு நியாயத்தை புரட்டவே புரட்டாது. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்கிற இடம் ஆண்டவருடைய ஆலயம். இந்த இடத்துல உங்க பிரச்சனையை நீங்க விவரித்து காட்டினால் அந்த பிரச்சனைக்கு கட்டாயம் பரலோகம் நிச்சயமான பதில கட்டளையிடும். ஆகவே ஆலயத்தில் வந்து உங்க பிரச்சனைகளை விவரித்து காட்ட ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். ஆலயம் உங்களுக்கு நியாயத்தை விளங்க பண்ணும். ஆண்டவர் சொன்னார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன்
ஆமென். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்படியானால் தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். நியாய தீர்ப்பு வெளிப்படுகிற இடம் இந்த தேவனுடைய ஆலயம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உசியா ராஜாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆசாரியர்கள் எவ்வளவோ தடுக்கிறார்கள், நீ இந்த இடத்துக்கு பிரவேசிக்க கூடாது, அது உனக்கு நியாயம் அல்ல, இதை செய்யாதே. அவன் ஆசாரியர்களுடைய வாக்கை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக, தூபம் காட்டுவதற்காக அவன் உள்ளே பிரவேசித்த பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவன் நெற்றியில வெண்குஷ்டம் படும்படியாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அங்கே வெளிப்பட்டது. உசியா ஒரு நல்ல ராஜா தான், ஆனா அவனுடைய திமிரினால அவன் சில தீமைகளை அனுபவித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு அடுத்ததல்லாத வேலையில சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு அடுத்ததல்லாத வேலையில துணிகரமா நுழையக்கூடாது. துணிகரமா நுழைஞ்சா அதுக்கு சில பாதிப்புகள் எல்லாம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அடுத்த விஷயத்துல ஊழியர்களுக்கு எப்படி நீங்க கீழ்ப்படிஞ்சு போகணுமோ அப்படி நீங்க கீழ்ப்படிந்து போங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவது, ஆலயம் எப்படி சிறப்பான இடம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 8:28 வாசிங்கள். 1 ராஜாக்கள் 8:28 வாசிக்க கேட்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் சந்நிதியில் செய்யும் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். அப்போ ஆலயம் எப்படிப்பட்ட இடம்? நம்முடைய ஜெபங்களை கேட்கிற இடமா இருக்கிறது. கை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறதான இடம் கர்த்தருடைய ஆலயம். பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளத்தினுடைய விசாரங்களை நீங்கள் கொட்டுகிறதான ஒரு இடம்தான் கர்த்தருடைய ஆலயம். சங்கீதம் 18:6 தேவனுடைய மனிதனாகிய தாவீது சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, வாசியுங்கள் 18ஆம் சங்கீதம் 6வது வசனம், எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆலயத்தில் என் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்க எந்த பிரச்சனை வேணும்னாலும் கொண்டு வந்து ஜெபிக்கலாம். அந்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கிற இடம் கர்த்தருடைய ஆலயம். உன்னுடைய புருஷனுக்காக, உன்னுடைய மனைவிக்காக நீ ஜெபிக்கிற இடம் ஆண்டவருடைய ஆலயம். உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீ ஜெபிக்கிற இடம் ஆண்டவருடைய ஆலயம். உன்னுடைய விடுதலைக்காக நீ ஜெபிக்கிற இடம் ஆண்டவருடைய ஆலயம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ஆலயத்தில் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அதற்கெல்லாம் கர்த்தர் கட்டாயம் பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாபேச மாதிரி எல்லா தேவ ஜனங்களும் ஜெபிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாபேசின் ஜெபம். சத்தமா சொல்லுங்க, பத்தாது, நல்ல சத்தமா சொல்லுங்க. யாபேசின் ஜெபம் உங்கள் நாவை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். அதை ஒன்று டிஸ்பிளே பண்ணுங்க. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். நிறைய பேருக்கு வாயில இந்த வார்த்தை எல்லாம் வரவே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி பாருங்க, எல்லாரும் உங்க பைபிள்ல எடுக்க லேட் ஆயிட்டுன்னா டிஸ்பிளே பண்றாங்க, பாத்துக்காங்க. நல்லா பாருங்க, யாபேஸ் எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. தேவரீர் என்னை எப்படி ஜெபம் பண்ணார்? என்னை ஆசீர்வதித்து. கவனிங்க கவனிங்க, ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். வாலிப தம்பி தங்கச்சிமார் ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ ஒரு குடும்பத்துக்குள்ள கால் வைத்தால் அவள் நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவர். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாலிபன் ஒரு குடும்பத்துக்குள்ள கால் வைத்தான் என்றால் அவன் நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தியனின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபான் குறியவைகளை எல்லாம் ஆசீர்வதித்தார். ஒரு தனிப்பட்ட மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்தால் அந்த மனிதன் கால் வைக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாகவே மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். அப்போ அதனாலதான் யாக்கோபு ஆண்டவரை பார்த்து போராடினான், நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை
விட மாட்டேன். சிலரை கர்த்தர் கேட்ட உடனே ஆசீர்வதிப்பார், சிலரை கொஞ்சம் சுளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாபேசுக்கு சுளுக்கு இல்லாத ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு நல்லா சொல்லுங்க சுளுக்கோடு கூடிய ஆசீர்வாதம். அதாவது இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும்னா, சிலருக்கு லைஃப மாத்தி ஆசீர்வதிப்பார், சிலருக்கு மாறின வாழ்க்கையை அப்படி ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் யாக்கோபுன்ற பேருக்கு ஏத்த மாதிரியே இவன் பயங்கரமான ஆளாகவே இருந்தான். பார்த்தாரு, இனிமேலும் நீ இப்படிப்பட்ட ஆளா இருக்கப்படாது. ஒத்த பிடி. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பிடிச்ச பிடியில எது உலுக்கிட்டு, ஆண்டவர் சுளுக்கு தந்தா எந்த வைத்தியனாலையும் என்ன செய்ய முடியாது, குணப்படுத்த முடியாது. எந்த மருமக்கள ஆசானாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. எப்படிதான் நடந்தானா? எகிப்துக்கு எப்படி போயிருப்பான்? கற்பனை பண்றீங்களா இல்லையா? எகிப்துக்கு எப்படி போயிருப்பான் சொல்லுங்க. லாபானுக்கு வீட்டுக்கு எப்படி திரும்ப போனா? ஓடுறா ஓட்டான். லாபானுக்கு வீட்டுல இருந்து திரும்பி வரும்போது பாதி வழியிலேயே என்ன செஞ்சிட்டாரு, சுளுக்கிட்டாரு. இனி உனக்கு பேர் யாக்கோப் இல்ல, உனக்கு பேர் என்னது? இஸ்ரவேல். பேரை மாத்தி அங்க அவனை ஆசீர்வதிக்கிறார். சிலரை மாத்தி ஆசீர்வதிப்பார், மாறினவங்களை அப்படியே வச்சு ஆசீர்வதிப்பார். ஆக மொத்தம் எனக்கு தேவை நீங்க எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட வேணும். ஆமென். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். விசுவாச ஜீவியம் என்பது ஒரு பக்கத்துல பாடுகள் உள்ளது, அதே போல அடுத்த பக்கம் ஆசீர்வாதம் உள்ளது. அல்லேலூயா. நிறைய பேரு பாட மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆண்டவர் சிலுவையில உண்டாக்கின ஆசீர்வாதங்களை பார்க்கறது இல்லை. இரண்டையும் சமமாய் பார்க்கிறவன் தான் சரியான விசுவாசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டம் உண்டு, பாடு உண்டு. ஆண்டவருக்குள்ள வந்தா பாடு இல்ல எல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு தோத்திரம். தேவ மனிதனை கேளுங்க, 26 வருஷத்துக்கு முன்னால என்ன பாடுபட்டு இருப்பாருன்னு அவர் சொல்லுவார். ஊழியத்தின் ஆரம்பத்தில் நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். அன்பான பெஞ்சமின் பாஸ்டர் கேளுங்க, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் கட்டி இருப்பாருன்னு அவருக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளை கஷ்டம் இல்லாம எந்த தேவ மனிதர்களும் இல்லை. ஏன் பாடுகளை அனுபவிக்கிறார்? 25 காரணம் பைபிள்ல இருக்கு. விசுவாசியின் பாடுக்கு 25 காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைபிள்ல. அதுல ஒரு காரணமாக்கும், அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்கிறவர்களாய் இருப்போம். அவரோடு ஆளுகை செய்யணும்னு ஆசைப்பட்டா இந்த உலகத்தில் அவருடைய நாமத்துக்காக சில பாடுகளை சகிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு பாடுதான் அவங்க சுபாவத்தை மாற்றுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிலவன் சொன்னா திருந்த மாட்டான். நல்லா சொல்லுங்க, சிலவன் சொன்னா திருந்த மாட்டான். 2 பிதுக்குனா சரியாயிருவான். அப்படிதானே பேச. சிலவன் சொன்னா திருந்திடுவான், சிலவன் சொன்னாலே என்ன செய்ய மாட்டான், திருந்த மாட்டான். அவனுக்கு 2 வெச்சாதான் அவன் என்ன செய்வான், திருந்துவான். அடியா மாடு பணியாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு. ஆமா, நம்ம ஆட்கள் நல்ல பொண்டாட்டின்னு ஏம்னா இவங்க எல்லாத்திலையும் தேர்னது மாதிரி. நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. ஆண்டவருக்கு தோத்திரம். சில ஆட்கள் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்களை கர்த்தர் எங்க கொண்டு போவார்னா, வா உபத்திரவத்தின் குகைக்குள்ள வா, உனக்கிட்ட இருக்கிற களிம்பு உருவாதா, உன்னை எப்படி உருக்கணும்னு எனக்கு தெரியும், வா தூக்கி ஒரே தள்ளு, தள்ளிட்டு என்ட்ரன்ஸ் கேட்ட பூட்டி விட்டுருவாரு. அவ்வளவுதான், டைமிங் செட் பண்ணிடுவார். அந்த டைமிங் முடியறது வரைக்கும் நீ உருண்டாலும் சரி, பிறண்டாலும் சரி, ஐயோன்னு கூப்பிட்டாலும் சரி, என்ன கூப்பிட்டாலும் சரி, அடுத்த எக்ஸிட் கேட் ஓபன் ஆகிறதுக்கு டைம் இருக்கும். அந்த கேட் டைம் எப்ப ஓபன் ஆகுதோ அப்பந்தான் நீ வெளியே வருவ. கர்த்தர் உன்னை சுத்திகரிக்க நினைச்சாச்சுன்னா எத்தனை உபவாசம் போட்டாலும் விடுதலை வராது, எத்தனை எழுப்புதல் கூட்டம் நடத்தினாலும் விடுதலை வராது, எத்தனை பொருத்தனை பண்ணினாலும் விடுதலை வராது. ஏன் தெரியுமா? உன்னை உருக்குகிறார். உன்னை உருக்கி இருக்கிற களிம்பை எல்லாம் வெளியே தள்ளி உன்னை சுத்த பொன்னாய் மாற்றுகிற இடம்தான் பாடுகளின் அனுபவம். விசுவாசித்தா கைதட்டி சொல்லுங்க, என்னை சுத்த
சுத்த பொன்னாக்குகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கிற பாடுகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். யாபேசின் ஜெபத்தை பாருங்க. தேவரீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதித்து. அடுத்தது எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க. கை உயர்த்தி அந்த இரண்டாவது வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா அந்நிய பாஷை பேசுற மாதிரி இருக்கு. நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவரீர் என் எல்லையே என்ன ஆக்கணும்? பெரிதாக்கணும். ஆசைப்படுறவங்க ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க விரும்புகிறார். உங்க ஊழியத்தின் எல்லை எல்லாம் பெரிதாகுவதாக. எந்த பக்கம் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் கையை நீட்டிட வேண்டியதுதான், பெருகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமே. நம்ம கை நீட்டுனா அற்புதம் நடந்துடும். அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா? தர வல்லவர் என்கிறத விசுவாசிக்கணும். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அது அவருடையது. அவர் நமக்கு தருவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் விசாலத்தில் வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற 1.5 சென்டில் கர்த்தாவே என்னுடைய 3 பிள்ளைகளுக்கு 3 ரூம் கட்டுவதற்கு உதவி செய்யும். உன் சிந்தையில எல்லாம் பினாயில் உட. அல்லேலூயா. மரியாதையா ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தனித்தனி வீடு கட்டித்தர வேண்டும். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். வீடும் ஆசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அதை நீ கொடுக்க முடியாது, அவர் தான் கொடுக்க முடியும். வீடும் ஆசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து போகிறான்? சுதந்திரம் வைத்து போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சாகும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோம்பேறியே, எறும்பு கிட்ட போய் அதன் வழிகளை பார்த்து அதனுடைய ஞானத்தை என்ன செய்து கொள்? கற்றுக்கொள். என்ன ஞானம்? அது கோடை காலத்தில் தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. ஆண்டவர் வேலை செய்யறதுக்கு சரீரத்தில் பலன் தந்திருக்கும் போது உங்க பிள்ளைகளுக்கு நீ எதையாவது சேர்த்து வைக்க பழக வேணும். உள்ளதெல்லாம் தின்னு காலி பண்ணாத. உள்ளதெல்லாம் ஆடம்பரமா செலவு பண்ணி அக்கௌண்ட மைனஸ்லயே வைக்காத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சேவிங் ஸ்கீம் உள்ளவங்க எல்லாம் கை உயர்த்துங்க பாப்போம். கேட்க மாட்டோம், கை உயர்த்துங்க. நிறைய பேருக்கு பயமே அதாக்கும். சேவிங் ஸ்கீம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த சேவிங்ஸை க்ளோஸ் பண்ணி குண்டாவேன் அப்படின்னு கேட்டுருவோம்னு என்ன செய்ய மாட்டாங்க. செலவை அப்படி இருக்கவும் மைக்குக்கு நோய் வந்துட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 9 மணி ஆனோன்னு டைமிங் ஏதாவது செட் பண்ணி வச்சிருப்பீங்களோ? சரி போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில சபையில சில ஆளு கை வைத்தாததுக்கு காரணம் இருக்குயா. என்ன தெரியுமா? எந்த விசுவாசிக்கிட்ட என்ன இருக்கோ நைஸா ஆட்டையை போட்டுருவாங்க. உண்மை அப்படிதானே பேசுறேன். நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, அதனால சொல்றேன். நான் கண்ணாலேயும் 1-2 காரியத்தை பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாங்கள் யாரும் அப்படி கேட்பதில்லை. இந்த பழக்கம் எங்களுக்கும் எங்கள் கம்பெனிக்கும் இல்லை. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகளும் கிடையாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சேவிங் ஸ்கீம் போட்டிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல கையை உயர்த்தி. நான் கண்ணை மூடிக்கிறேன் சொல்லு. அல்லேலூயா போடணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதையாவது சேர்த்து வைங்க. சொல்லுங்க, சேர்த்து வைங்க. அல்லேலூயா. சேர்த்து வைக்கணும். பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். 2 பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சாச்சுன்னா சேர்த்து வைக்க பழகிடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 25 வயசுல ஆண்டவரே வாசல் திறக்க மாட்டீரா? கர்த்தர் சொல்வார், முட்டாள் போடா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னா மரியாதையா நடக்க பழந்துக்கிடணும். அப்பத்துல இதை சின்ன வயசுல இருந்தே சேர்த்து வைக்க பழகிடணும். அந்த பிள்ளைகளுக்கு உள்ளதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கையில தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். புத்திசாலிகளாய் நடக்க பழகி கொள்ள வேணும். ரொம்ப பேதையாகவும் இருக்கக்கூடாது. பைபிள்ல அதிக பேதையாகவும் இருக்கப்படாது. மிஞ்சின நீதிமானாகவும் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இது மிஞ்சின நீதிமானுக்கு வேலை. அல்லேலூயா. அதிக பேதை வாரதையெல்லாம் செலவு பண்ணுவோம். நம்ம தான் நல்ல வேலை செய்யறோம்ல. எத்தனை வருஷம் வேலை செய்வேன்? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, தேவரீர் எல்லையை என்ன செய்யணும்?
சத்தமா சொல்லுங்க, பெரிதாக்கணும். உங்க பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் நல்ல ஸ்தானங்களில் கர்த்தர் குடியிருக்க பண்ண வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தனி வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்றார்? உமது கரம். எல்லா நாளும் காலையில எழும்பின உடனே கேட்க வேண்டிய முதல் வார்த்தை, இன்றைக்கு உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதாக. நான் போகிற வழிகளில் எல்லாம் உம்முடைய கரம் என்னோடு கூட வருவதாக. நான் செய்கிற கிரியைகளில் எல்லாம் உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதாக. ஊழியத்தில் உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதாக. ஆலயத்தில் உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவருக்கு கரத்தை வாஞ்சித்து கேளுங்கள், அதை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தமது கரத்தை உங்களோடு செயல்படுத்துகிறதை உங்க கண்கள் காணும். அடுத்து சொல்லப்படுகிறது, தீங்கு என்னை. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆபத்துகளுக்கு என்ன விலைக்கு காக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றவங்க இருக்கீங்களா? ஆமென். வியாதிகளுக்கு விலைக்கு காக்கணும்னு ஜெபம் பண்றவங்க, பலவீனங்களுக்கு விலைக்கு காக்கணும் ஆண்டவரே, தீய கிரியைகளுக்கெல்லாம் விலைக்கு காக்கணும் ஆண்டவரே, உணவினால் வருகிற ஆபத்துகளுக்கு எங்களை விலைக்கு காக்கணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும். எல்லாரும் சொல்லுங்கள், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எல்லாரும் கை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் வேண்டிக் கொள்வதை. கை உயரலையே, ஒழுங்கா கை உயர்த்தினா பைசா கொடுத்து கை உயர்த்தாண்டா. விளங்கினவர்களுக்கு விளங்கும். நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, நான் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் எனக்கு தருவார். என் ஜெபத்தை அவர் கேட்கிறவர், என் விண்ணப்பம் அவர் செவிகளில் போய் ஏறும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த சபை நாள்ல சொல்றேன், 26 ஆண்டுகள் அல்லது அதற்கு முந்தின ஆண்டுகளில் இருந்தே நீங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஒருவேளை பதில் வரவில்லை என்று யாராகிலும் வேதனையோடு இங்கே இருந்தால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இனி வரும் நாட்களில் ஆகிலும் அந்த ஜெபத்துக்குள்ள பதிலை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை கனப்படுத்துகிறதற்கு என் கர்த்தர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் உண்டானால் கைகொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் உன் இருதயத்தை இளைக்க பண்ணலாம். ஆனாலும் நீ விரும்பினதை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை கனப்படுத்துகிற ஒரு நாள் வேகமாய் வருகிறது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்துக்கு பதில் வரலன்னு கவலைப்படக்கூடாது. நம்ம ஜெபத்துக்கு பதில் வர லேட் ஆகுதுன்னா நம்ம ஆர்டர் கொஞ்சம் பெரிய ஆர்டர்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் ஸ்பெஷலான காரியம் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் காத்திருக்கணும். சில ஆளை கர்த்தர் அழ வைக்கிறார்னா ஏதோ விஷயம் பெருசா வரப்போகுதுன்னு அர்த்தம். அழுது அழுது வாங்குகிற ஒரு பிள்ளை ஆசீர்வாதமான பிள்ளையா இருக்கும். அழுது அழுது கட்டுக வீடு ஆசீர்வாதமான வீடா இருக்கும். அழுது அழுது கட்டுக ஊழியம் ஆசீர்வாதமான ஊழியமா இருக்கும். அழுகிறவன் பாக்கியவான். நான் சகோதரமாருக்கு சொல்றேன் இந்த வார்த்தையை, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு சொல்றேன். நமக்கு நெட்டையான மனைவியை தந்தாரோ இல்லையோ, அழகான மனைவியை தந்தாரோ இல்லையோ, படிச்ச மனைவியை தந்தாரோ இல்லையோ, அழுது ஜெபிக்கிற மனைவி கிடைச்சா உன்னியா மாதிரி பாக்கியவான் யாருமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. அது உண்மைதான் பாஸ்ரையா. நம்மளை சுட்டு போட்டாலும் வராது, அவங்கள போனோம் அதுக்குள்ளால பாஞ்சிடும். எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அழுகிறது பாக்கியங்க. அழுகிறது அவமானம் இல்லை. அழுகை அவமானத்தின் சின்னம் அல்ல, அழுகை வெற்றியின் சின்னம். பைபிள்ல யாரெல்லாம் அழுதாங்களோ அவங்க சரித்திரம் எல்லாம் வேற லெவல்ல எழுதப்பட்டிருக்கிறது. அழுது அழுது ஒரு பிள்ளை வாங்கினா, ஆளாம 5 பிள்ளை வாங்கினா. யாரு? அன்னாள். அழுது அழுது எத்தனை வாங்கினா? 1. அழாம எத்தனை? 5. விஷயம் தெரியுமா? அழாம 5 வாங்கியிருந்தாலும் 1க்கு பேரு கூட பைபிள்ல இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியாது. 1 தான் அழுது வாங்கினா. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளை பேசப்படுகிறது. ஆண்டவர் அந்த பிள்ளை ஆசீர்வாதமா கட்டளையிட்டார். அப்படியானா பைபிள் தெளிவா சொல்லுதில்லை, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்
சகோதரிமாருக்கு நான் தாழ்மையா சொல்றேன், மீதியாய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவருக்கு சமூகத்தில் கண்ணீர் சிந்துகிறதற்கு பழகி கொள்ளுங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, அது என்ன தெரியுமா, வீடை கட்டுறதுக்கு ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, கண்ணீர். அந்த கண்ணீரினால உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் நடக்குதுன்னா அது மேன்மையான ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரும். ஆமென். உன் பிள்ளைக்காக நீ அழுதா அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை கண்டு நீ ஆனந்த கண்ணீர் விடுகிறதற்கு கர்த்தர் உன் பிள்ளைகளை உயர்த்துகிறதற்கு வல்லவர். ஆகார் தன் பிள்ளை சாகிறதை காண மாட்டேன் என்று அழுத போது பரலோகத்திலிருந்து வாக்குத்தத்தம் என்ன, இந்த பிள்ளையை நீ கையில பிடித்துக் கொண்டு போ, இந்த பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பாத புருஷன் சொல்லி பயப்படாத, அழு. அந்த மனிதனை கர்த்தர் மாற்றுவார். அடங்காத பிள்ளைன்னு கவலைப்படாத, அழு. சவுலை சந்தித்த அதே கர்த்தர் அவனை எங்க வச்சு சந்திக்கணுமோ சந்திக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ அழுகிற அழுகை கர்த்தருடைய மனசை உருக்கும். இன்றைக்கு சொல்றேன், ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தான். எல்லா இடத்தையும் அவரால் கடந்து போக முடியும். ஆனால் ஒரு இடத்திலே அவர் கடந்து போக முடியாது, அது மனிதன் அழுகிறதான இடம். ஹல்லேலூயா. உன் கண்ணீர் கர்த்தரை பிடிச்சு நிறுத்தக்கூடிய வல்லமை உள்ளதாகும். ஆமென். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளை சொல்றேன், எது நடக்கல, எது சாதிக்கப்படல, இன்றைக்கு ஒரு புதிய மெத்தட ஃபாலோ பண்ணு. அந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல கண்ணீர் சிந்துகிறதற்கு இன்றைக்கு உன் உள்ளத்துல தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்துல கூப்பிட்டு பார். பரலோகம் உனக்கு பதில் செய்கிறதை உன்னுடைய குடும்பமே கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதற்கு கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை உன் வாழ்க்கைக்குள்ள செய்கிறதை நீ காண்பாய். உன் கண்ணீரை கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார். உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. Praise the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா ஆலயத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. வந்து அழுது கூப்பிடு, உன் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுனா எல்லாம் அவரால உங்களுக்கு கூடும். ஆமென். அப்படியானால் ஜெபத்தை கேட்கிறதான இடம், அதனால தேவாலயம் ரொம்ப இன்பமான இடம். நிறைய பேர் நம்ம ஒவ்வொரு காரியத்தை சொன்னா நம்மளை கேவலமா பேசி நம்மளை அற்பமா நினைச்சு, உனக்கா இது, உனக்கா இந்த காரியம், உன் பிள்ளைக்கா இந்த ஆசீர்வாதம் என்று நம்மளை பரியாசம் பண்ணும் பொழுது என்ன கேட்டாலும் ஓகே சொல்லுகிற ஒரே இடம் எங்கதான் சொல்லுங்க? தேவ சமூகம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உன்னுடைய விண்ணப்பங்களை புறம் தள்ளாத ஒரே ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். ஆகவே ஆலயம் ஜெபத்தை கேட்கிறதான இடம். ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி ஒரு 2 நிமிஷத்துல வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன், நேரம் ஓடிவிட்டது. 5வதாக, தேவனுடைய ஆலயம் ஏன் இன்பமான வாசஸ்தலம்? 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 34வது வசனம், சிறையிருப்பை திருப்புகிறதான இடம். வாசிக்க கேட்போம். சண்டை போடாதீங்க, படிங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலினுடைய பாவத்தை மன்னித்து, அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த, அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிறையிருப்பு தேசத்தில் இருந்து உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுடைய சிறையிருப்பு தேசத்தில் இருந்து அவர்களை மீட்டு அவர்கள் பிதாக்களுடைய தேசத்துக்கு அவர்களை கொண்டு வருவீராக. இங்க ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறேன், கவனிங்க. அதனாலதான் தானியேலு பலகணிகள் எருசலேமுக்கு நேராக திறந்திருக்கிறதற்கு ஜெபம் பண்ணினார். என்ன அர்த்தம்னா, நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராய் அந்த சிறைப்பட்ட தேசத்திலிருந்து யாராவது ஜெபம் பண்ணுனா அவங்க சத்தத்தை கேட்டு அவர்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி இந்த தேசத்துக்கு அவர்களை கொண்டு வர பண்ணுவீராக.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, சபை சிறையிருப்புகளை திருப்புகிறதான இடமாயிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரி வேளை உங்கள் சிறையிருப்புகள் திரும்பும்படி கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்கள் மேல் நீட்டுவாராக. உங்கள் சிறையிருப்புகளை மாற்றுகிற ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயம். ஆறாவது, ஆண்டவருடைய ஆலயம் ஏன் இன்பமானது? அது நம்மை போதிக்கிறதான இடம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 36வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆறாவது, தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது? நம்மை போதிக்கிறதான இடம். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துல எல்லா நேரமும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பிரசங்கம் இருக்காது. அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அவ்விதமாகவும் கர்த்தர் பேசுகிறவர். போதனை என்பது நம்முடைய குறைவுகளை நமக்கு உணர்த்தும், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும், நம்முடைய வாழ்க்கையில நாம் திருந்திக் கொள்ள வேண்டிய இடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும், நாம் ஆசீர்வாதம் அடைகிறதற்கு என்ன வழி அதை நமக்கு கற்றுத்தரும், நாம் மேன்மை அடைய என்ன வழி அதை நமக்கு கற்றுத்தரும், நான் பரலோகம் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை கற்றுத்தரும். ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி நடந்தால் எவைகள் நடக்கும், ஆண்டவருடைய சிக்ஷை, இவைகளை எல்லாம் நமக்கு போதித்து கொடுக்கிற ஒரு நல்ல போதனை ஸ்தலம்தான் ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற நல்ல போதகர்களுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போதனைக்கு கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க, அப்பந்தான் தெம்பா சாப்பிட முடியும். பக்கத்துல பார்த்து சத்தமா சொல்லுங்க, போதனைக்கு ஒரு நாளும் எதிர்த்து நிக்காதுங்க, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம், Praise God, 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்ன செய்யணுமா? யாருக்கு? போதகருக்கு கீழ்ப்படுகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்துக்கிடுங்க ஐயா, போதகருக்கு கீழ்ப்படுகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடங்குகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, போதகருக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதாதான், என்ன செய்யணுமா? அடங்கணும். பைபிள்ல வாசிக்கிறோம், அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் ஜீவ நாட்களை செல்வ நாட்களாய் போக்குவார்கள். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய வசனத்தில் இருந்து வசனம் இல்லாமல் போதித்தால் அது துருபதேசம். வசனத்தை கொண்டு உங்களுக்கு தேவ மனிதர்கள் வசனத்தை போதிக்கும் பொழுது அந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய மனிதர்கள் உங்களை கடிந்து கொண்டு உபதேசிக்கும் பொழுது அதற்கு அடங்குங்கள். தேவாலயம் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடமாய் இருக்கிறது. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 37 முதல் 40 வரை உள்ள வசனங்கள் சுகமாக்குகிற இடம். வாசியுங்கள். பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளே, பச்சைக்கிளே உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷன் ஆனாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்ய சகல விண்ணப்பத்தையும் சகல
சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரே கேட்டு மன்னித்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாதைகளை குணமாக்குகிறது ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலயம் நம்மை சுகமாக்குகிற இடம். லூக்கா 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே படிக்கிறோம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ளவளை இயேசு தேவாலயத்தில் கண்டு அவள் மேல் தமது கைகளை வைத்து அவளை சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவாலயத்தில் கர்த்தர் எனக்கு சுகத்தை கட்டளை இடுகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஒரு நிமிஷம் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கும் உங்கள் சரீரத்தில் பல விதமான பலவீனங்கள் காணப்படலாம், வியாதிகள் காணப்படலாம். நீங்க இப்ப விசுவாசித்தால் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் இருந்து உங்களை கர்த்தர் குணமாக்கி அனுப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு சுகம் வேணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விடுதலை வேணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய மனிதர் இந்த ஆலயத்தை குறித்து பேசும் பொழுது சொன்னாங்க, ஒரு சின்ன கூடாரத்துக்குள்ள ஒரு கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருப்பார் என்றால், இன்றைக்கும் அந்த கண் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த காதுகள் இங்கே செய்யப்படுகிற ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கை இன்றைக்கும் பலவீனப்பட்டிருக்கிற உன் சரீரத்தை தொடுவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே என்ன குணமாக்கும்னு கேளுங்க, என்ன விடுதலை ஆக்கணும்னு கேளுங்க, எனக்கு சுகம் தரணும்னு கேளுங்க, என் சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து எனக்கு ஒரு மாற்றம் வருவதாக, எனக்கு ஒரு விடுதலை வருவதாக, எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து, என்ன பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாய், என்ன வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாய், இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே உன் சரீரத்தில் சுகம் வருவதாக, இன்றைக்கே ஒரு அற்புதம் வருவதாக. இப்போதே உங்கள் சரீரத்தை கர்த்தருடைய கை தொடுகிறது. அன்றைக்கு 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ளவளை தேவாலயத்தில் கண்ட கண் இன்றைக்கு உங்களை காண்கிறது. அவளை தன்னிடத்தில் வரவழைத்து தொட்டு சுகமாக்கின இயேசுவின் கை உங்களை தொடுகிறது. உங்கள் அவயவங்களை தொடுகிறது. உங்கள் இரத்த நாளங்களை தொடுகிறது. உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் சகல பகுதிகளையும் கர்த்தருடைய கை தொடுகிறது. விடுதலையை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள், சௌக்கியம் அடைவாயாக. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர், நல்லவரே. எல்லாரும் எழுப்பலாமா? வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல சத்தமாய், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர்
என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஓ வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். இந்த ராத்திரியிலே அவர் நல்லவர், உன்னுடைய பலவீனங்களை நீக்குகிறவர், உன்னுடைய வியாதிகளை விடுதலை தருகிறவர், போராட்டங்களை மாற்றுகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். நல்ல கைகளை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை மிகுந்த சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து உயர்த்தலாமே. Praise the Lord. Hallelujah.